குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு டே 6 இன் தாய்லாந்து. ஸோ நாங்கள் கிராபியில் 3 நாள் வந்து ஸ்டே பண்ணி முடிச்சிட்டோம். கிராபியில் ரொம்பவே சூப்பராக போச்சு டைமு. நல்லா ஐலாண்ட் டூர் போனோம், அதில் வந்து பீச்செல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கான நாங்கள் வந்து போயிருக்கோம். அடுத்து ஃபுகெட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுகெட்டுக்கு வந்து நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணலான்னு பயங்கர ரிசர்ச் வந்து நாங்கள் நிறையாவே வந்து பண்ணோம். 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃபெரியில் வந்து ட்ராவல் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பஸ்ஸில் வந்து பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த மினி வேன் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது 3த்துலேயும் நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து விசாரிச்சோம். நாங்கள் வந்து மொத்தம் 4 பேர் வந்து வந்திருக்கோம். ஸோ ஃபெரிக்கு வந்து அரௌண்ட் 2000 rupees per person வந்து கேட்டாங்க. அதில் ஃபெரிலையும் வந்து பார்த்தோம்னா ஹோட்டல்லே பிக்கப் வந்து பண்ணிடுவாங்க. ட்ராப்பும் வந்து மோஸ்ட்லி அங்கே ஃபுகெட்டில் வந்து ஹோட்டல் ட்ராப்பும் வந்து பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஒரு பர்சனுக்கு 2000 அண்ட் ரொம்ப ஸ்பீடாக போயிடும் ஃபெரியில். அது ஒரு வந்து நமக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஸ்பீட் போட்டில் தான் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ மோஸ்ட்லி 1.5 hours 2 hours வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி போய் சேர்ந்துடலாம். அண்ட் பஸ்ஸில் வந்து பார்த்தோம்னா 450 rupees வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் வந்து ஆகும். அண்ட் பஸ்லையும் நம்ம வந்து பிக்கப் ட்ராப்லாம் வந்து இருக்காது. நம்ம தான் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போய்க்கணும். அங்கே ஃபுகெட் பஸ் ஸ்டாப்ல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு வந்து போகணும். இது ரெண்டுத்துலையும் எங்களுக்கு ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுன்னா லக்கேஜ் தான் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஏன்னா ஃபெரியில் வந்து எப்படி லக்கேஜ் ஏற்றுவாங்கன்னு தெரியல. பஸ்ஸில் வந்து மோஸ்ட்லி நம்ம நிறையா லக்கேஜ் வந்து எங்களுக்கு இருக்குது, 4 பேர் இருக்கிறதுனால. ஸோ அதனால எங்களுக்கு பஸ் வந்து ரொம்பவே டவுட்டாக இருந்தது. ஸோ ஃபெரியில் போகலான்னு வந்து பார்த்தோம். பட் நேற்று எல்லாமே ஐலாண்ட் டூர் தான் வந்து போனோம். ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அரௌண்ட் 2-3 hours போட்டில் தான் இருந்தோம். ஸோ அதனால திரும்பியும் எதுக்கு இன்றைக்கும் அதே போட்லேயே வந்து போகணும், அதனால இன்னைக்கு ரோட் ட்ரிப் வந்து போகலான்னு பார்த்தோம். ஸோ மினி வேனில் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ ஆகும்னு நாங்கள் வந்து கேட்டோம். ஸோ மினி வேன் வந்து ஒரு பெர் பர்சன் நம்ம ஷேரிங்காக இருந்ததுன்னா பெர் பர்சனுக்கு 500 பாத் வந்து கேட்குறாங்க. அதாவது இந்தியன் ருபீஸில் 1400 அந்த மாதிரி வந்து ஆகும். அதே வந்து நாங்கள் 4 பேர் இருக்கிறனால சரி ப்ரைவேட் வெஹிக்கிள்னா எவ்வளோன்ட்டு வந்து கேட்டோம். அதுக்கு வந்து 2500 பார்த்துனாங்க. ஸோ 4 பேர்னா இப்போ இண்டிவிஜுவல் 500னாலும் 2000 பாத் வந்து ஆயிடுது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா 500 பாத் போட்டால் நமக்கு ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளே வந்து கிடச்சிருது. அதில் நாங்கள் நெகோஷியேட் வந்து பண்ணோம். சார் நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணலாம். ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாக தான் கோட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து கம்மி பண்ணுவாங்க. நாங்கள் 2500லேருந்து ரொம்ப ஒரு 2000 பண்ணுங்க, 2200 பண்ணுங்கன்ட்டு நிறைய கேட்டோம். அதில் 2300 வரைக்கும் ஃபைனல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2300க்கு நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். ஸோ 2000க்கும் வெறும் 300 பார்த்து தான் வந்து எக்ஸ்ட்ரா. பட் எந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்குன்ட்டு நான் வந்து காமிக்கிறேன். அது பார்த்தா உங்களுக்கே வந்து இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வேன். முன்னாடி வந்து டிரைவர் சீட் ப்ளஸ் இங்கே ஒன்று, அது போக இங்கே ஒரு 3 சீட் இருக்குது. அண்ட் அது போக இங்கே ஒரு 3, அண்டு நாங்கள் வந்து இங்கே ஒரு 3 சீட்டு. அது போக இங்கே பாருங்கள் லக்கேஜுக்கு நாங்கள் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது போகவே இன்னும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது. அண்டு இது ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து 3 hours ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைவேட் வேனில் புக் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம டைம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஹோட்டல் செக் அவுட் வந்து 11 o'clock. ஸோ அதனால 10 o'clock நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அதேமாரி பயங்கர டிசிப்ளின்டாக கரெக்டாக 10 o'clock வந்துட்டாங்க. ஸோ ஏன்னா நாங்கள் 10 o'clock பண்ணாதான் அடுத்தது 1 மணிக்கு நாங்கள் 3 மணி நேரம் ஆகும் ஃபுகெட் போகிறதுக்கு. ஸோ 1 o'clock நாங்கள் அங்கே வந்து போவோம். ஸோ செக்இன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும். அதே நம்ம ஷேர்டு மினி வேனில் போனோம்னா அவங்க சொன்ன டைமிங் தான். அவங்க வந்து 7-8 தானே. ஸோ அவங்க வந்து மினினா 8 o'clock கரெக்டாக வந்து நம்ம வந்து இருக்கணும், பிக்கப் பண்ணிட்டு வந்து போவாங்க. ஸோ நம்ம வந்து டைமை வந்து மாற்ற முடியாது. இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு 4 members அண்ட் இல்லாட்டி குரூப்பாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் மினி வந்து எடுக்கணும். இதே நீங்கள் சோலோ ட்ராவலர் இல்லாட்டி 1-2 பேர் தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர்டு எடுத்துக்கலாம். ஏன்னா லக்கேஜ் ரொம்பவும் வந்து இருக்காது. அந்த சமயத்தில் நீங்கள் ஷேர் மினி வேணும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அண்ட் ரோட் ட்ரிப் நீங்கள் ஃபுல்லாக கிராபிலேருந்து ஃபுகெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ரொம்ப ஸ்பீடு, எனக்கு வந்து ஸ்பீடு தான் வந்து முக்கியம், சீக்கிரமாக போய் சேரணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பீட் போட் ஃபெரி தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் காலையில் எல்லாமே 7-11 எல்லாம் வாங்கி மோஸ்ட்லி வந்து சாப்பிட்டுட்டோம். 7 வந்து இருக்கிறதுலே ரொம்ப சீப். ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே போக போக நாங்கள் அடுத்து என்னெல்லாம் வந்து பண்ணுறோன்ட்டு நாங்கள் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வந்து போகிறோம்.
ஸோ இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பெட்ரோல் பங்க்கும் இருக்குது, அப்படியே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் நாங்கள் வந்து போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கோம். இங்கேயே பார்த்தா பெட்ரோல் பங்க்லேயும் நிறைய சின்ன ஷாப் மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. இதே காமி பார்ப்போம். இளநீ, வாழைப்பழம், அந்த மேங்கோ, அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்படியே நிறைய காரில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அப்படியே இங்கே ஹைவேல போகிறவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பெட்ரோல் போட்டு வந்து போகிறாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிலையும் இப்படி தான் இருக்குது போல். நம்ம பெட்ரோல் பங்க்கில் தான் எதுவுமே எல்லாமே வெறும் பெட்ரோல் மட்டும் போகிற மாதிரி வந்து இருக்குது. பட் இங்கெல்லாம் பாருங்கள், பெட்ரோல் பங்க் இருக்குது, ரெஸ்ட் ரூம், இந்த மற்ற எல்லா ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எதாவது நம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு எதாவது வாங்க வேண்டியதுன்னா அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து போகலாம். ஸோ இன்னும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 hour 20 minutes வந்து ட்ராவலிங் மீனிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுக்கெட் வந்து ரீச் ஆயிடுவோம். அப்படி போகும்போது இது பண்ணுறேன். ஸோ அதுக்கு பெட்ரோலில் எவ்வளோ ப்ரைஸ்ன்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் நம்ம அதில் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கேயும் பாருங்கள், E20 தான் வந்து போட்டிருக்கு. ஐ திங்க் இங்கேயுமே E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ இங்கே ஐ திங்க் 33.34 பாத், 2.64 liters 88 பாத். ஸோ 1 liter 33 பாத், அதாவது நம்ம ஒரு காசுப்படி எப்படி 80 rupees கிட்ட வந்துடும். நம்ம ஊரோட கொஞ்சம் கம்மி தான். பட் இங்கேயும் பார்த்தோம்னா E20 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது தாய்லாந்து மொழியில் எழுதியிருக்கு, என்னன்னு தெரியல. அந்த மற்ற இடத்துலையும் பார்த்தோம்னாலும் E20 95 91 போட்டிருக்கு. அது என்னன்னு தெரில. அதை வேணால் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு என்னன்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ மேங்கோலாம் நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ அந்த பெட்ரோல் பற்றி பார்த்தோம்னா, ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா E20 பெட்ரோல் அவைலபிளாக இருக்குது இந்தியா மாதிரி. பட் இங்கே என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா நிறையா வெரைட்டி ஆஃப் பெட்ரோல் இருக்குது, நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ E20 இருக்குது, அதேமாதிரி E10 பெட்ரோலும் இருக்குது. அந்த 95 91 பார்த்தோம்ல, அது வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டேன் லெவலில் இருக்கிற E10 பெட்ரோல். அண்ட் அதே மாதிரி பியூர் பெட்ரோலும் வந்து இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து இல்லை. அண்ட் ரோடு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த வில்லேஜில் போனால் கூட அங்கே ரோடு நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா டிராஃபிக் ரூல், லேன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி போகிறது வந்து பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே ஃபுக்கெட் பக்கத்தில் ரீச் ஆக மழை நல்லாவே வந்து பெய்ய ஆரம்பிச்சிது. பட் மழை பெஞ்சாலும் ரோட்டில் எங்கடா சேர் இருக்குது அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா க்ளீனாக இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே ரெயினை என்ஜாய் பண்ணிகிட்டே நல்லா பாட்டும் வந்து நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே, ஏன்னா ப்ரைவேட் வேணுங்கிறனால நாங்கள் மட்டுக்கு பாட்டு போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரெயினை ரசிச்சுக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த ஹோட்டல் ரீச் ஆகிறதே ஒரு பெரிய அட்வென்ச்சராக தான் இருந்தது. ஏன்னா இந்த ஃபுக்கெட்டில் இன்றைக்கி பயங்கர மழை. அண்ட் இந்த எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரீட் மட்டும் தண்ணி ரொம்ப தேங்கி நின்றுச்சு. இது வரைக்கும் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணியில் தான் நடந்து தான் வர வேண்டியது மாதிரி இருந்தது. ஹோப்ஃபுல்லி ஹோட்டல் வந்து நல்லா ஸ்டே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கோம். இப்போ எப்படி நம்ம வெளியே போகணும்ல கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி தான், ஆங்கிள் லெவல் தண்ணி இருக்குது. எப்படியும் நம்ம டிரைவர் சூப்பராக வந்து சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 100 பாத் வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா சூப்பராக வந்து ஓடிட்டு வந்து எல்லாம் சேஃபாக விட்டாங்க. இப்போ நம்ம செக்இன் பண்ணிட்டு ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் நம்ம ரூம். ஸோ ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்து அரைவ் ஆகிட்டோம். ஸோ நல்லா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி நீட்டான ரூம் இருக்குது. ஒரு பெட்டு, அங்கே உட்கார்றதுக்கு 2 சேரு, டிவி, கண்ணாடி, அண்ட் இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அண்டு எதாவது லக்கேஜ்லாம் இங்கே வைக்கணும்னா இங்கே ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்குது. அண்டு இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த 2 ரூம்லேயுமே ஃபேன் இல்லை, வெறும் ஏசி மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே ஏசியும் இருக்குது, ஃபேனும் இருக்குது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா ஃபேன் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஹில்ஸ் அங்கே தெரியுது. பட் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அங்கே கீழெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா தண்ணி தேங்கி நிற்கிது. இது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்ட்டு தெரியல. பட் பொறுத்து இருந்தப்போ ஹோப்ஃபுல்லி மழை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நின்றோம். அண்ட் எங்கேயாச்சும் நம்ம போய் பார்ப்போம். இந்த ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி ரொம்ப தேங்கி நிற்கிது. அங்கே வரும்போது மற்ற இடத்துல ரொம்ப எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்ட்டு நாங்கள் உட்காந்து பிளான் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து போடுவோம். அது வரைக்கும் பாய்.